ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் மாடி தோட்டத்தில் இல்லாத அழகிய பூக்கள்ங்க. ஆமாங்க, என் வீட்டுக்காரர் என் கையில் கொண்டு கொடுத்துக்கிட்டு இந்த விதை போட்டு வளர்த்திக்கோன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாரு. எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாருன்னு தெரியல. எடுத்துகிட்டு வந்துட்டு என்கிட்ட கொடுத்துட்டாரு. நான் இனி இதை காய வச்சு விதை எடுத்து நான் செடி உருவாக்கி நான் இதுலேருந்து பூவை நான் பார்க்கணுங்க. அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிப்பேன், என் கூட இருங்க. அதே மாதிரி இந்த நாட்டு ரோஸை பாருங்கள், எவ்வளோ ஒரு கொத்தில் எவ்வளோ பஞ்சா பூ பூத்துருக்குன்னு. அவ்வளோ பஞ்சா பூக்கிறதும் போகாதுன்னு அவ்வளோ வாசனையாக இருக்குது. அது பக்கத்துலேயே வந்தால் அது பக்கத்துலேயே மினியேச்சர் ரோஸ் பூத்துருக்குது பாருங்கள், பஞ்சா அதுவும் பூத்து நிற்குது. இன்னைக்கு கிளைமேட் வேறு இருண்டு போய் இருக்குது. உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த ஜெர்பரா செடி நான் வேரோடு வாங்கிட்டு வந்த ஜெர்பரா செடிங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ரெட் கலரும் பிங்க் கலரும் பூக்கிற வீடியோ நான் போட்டிருப்பேன். திடீர்னு ஒயிட் கலரில் பூத்துருக்குது. நான் நினச்சேன் எல்லாம் ரெட் கலர் தான் பூக்கணும், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக 3 கலர் வந்துருச்சுங்க. சந்தோஷம் மனசுக்கு. இதை பாருங்கள், விதை போடாமல் வந்த கீரை எவ்வளோ பெருசாக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்து நிற்குதுன்னு பாருங்கள். ஒரு நாள் அறுவடை பண்ணிட வேண்டியதான். ஒரு மாந்தண்டு கன்று வச்சுருந்த பாட்டுக்குள்ளே இவ்வளோ நிறைய செடிங்க, தக்காளி, அரைக்கீரை எல்லாம் நிறைய முளைச்சிருக்குங்க.